டேய் இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய் நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே அங்கே போய் தேடணும். பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே. அக்கா குளிக்கிறதையா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாடா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா இந்த ஆசை? எவ்வளவு நாளா குரு, உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதீடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு, மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா, நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறைப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். அடியில இல்லடா நல்லடி கல்லடி. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீதான் கச்சிரு கணபுது, நல்ல கணபுது. டேய் ஆற தேர்ற இல்லனே, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்கேன் தானே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்டனா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கான், வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்கு ஓண்டதுக்கு சொல்லணும். கேட்டா சொல்றா? சொல்றப்பா, என் பேரு திகில் பாண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய 3 இந்த பள்ளியிடத்துல படிக்குது, அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்தேன் நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சம் வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்ன இருந்தாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. நான் யார் தெரியுமா? யாருப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கே நீ? ஆமா. அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய், என்னால தாங்க முடியலையடா.
உணர்ச்சி சுப்பராம. டேய் எர்றாத தம்பி தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கத்தி தூக்குறா ராஜா. சொன்னா கல்யா. சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளைய சிக்கிட்டேன் சாமி. ஐயா நான் செஞ்சு தப்பா மன்னிச்சுக்கப்பா ஐயா.